Hello, everyone. I am Dr. Y. Robinson, the head of the Robotics and Automation Department at Irud Sengundar Engineering College. As you may know, our department regularly releases videos to benefit students currently in their +2 school education high school who are considering engineering studies in the upcoming academic year. We've produced numerous technical videos, and we want to emphasize that students joining our department will not only gain strong technical skills, but also develop a sense of humanity. Our faculty members are dedicated to instilling the best practices to help society. Today, I am presenting a video that highlights both the blessings we enjoy and the struggles faced by our fellow human beings who endure significant challenges to survive. We visited a rehabilitation center for individuals with spinal cord injuries, and this video will give you a glimpse into their lives. Please watch the video until the end, share it widely, and be mindful to lead a safe life. Stay tuned for our upcoming videos for the latest updates on robotics and automation. Best regards, Dr. Y. Robinson. முதுகுத்தண்டில் அடிபட்டா அவங்களுக்கு அந்த அடிபட்ட இடத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இருக்காது. ஏன்னா ஸ்பைனல் கார்டுங்கிறது பிரெயினோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இதனால் அவங்க கை கால் வராது, அவங்களால யூரின் டாய்லெட் போக முடியாது, அவங்களால தனித்து செயல்பட முடியாது. அதே சமயத்தில் இந்த அடிபடுறது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் அண்ட் லோவர் இன்கமில் இருக்கிறவங்களுக்கு, டூ வீலர் இருக்கிறவங்களுக்கு வருது. ரெண்டாவது அதிகமாக அடிபடுறது காரணம் மரத்துலேருந்து விழுவுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து விழுவுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே 90% ஆண்கள், அதில் 90% அவங்க ஃபேமிலிக்கு அவங்க தான் மெயின் பிரெட் வின்னர். இவங்கள நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தருக்கு அடிபடுறதுனால அவங்க குடும்பத்தோட என்டையர் எக்கானமி பாதிக்குது. ஸோ இப்போ இவங்களை வெறும் குணப்படுத்துறது மட்டும் முடியாது. ஏன்னா முதுகுலேயும் நரம்பு தண்டுலேயும் மூளையிலையும் அடிபட்டால் அதுக்கு இதுவரைக்கும் கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. அதனால தான் ஹெல்மெட் போடுங்கன்னு எல்லோரும் சொல்கிறோம். ஸோ அப்படி அடிபட்டால் அவங்களுக்கு ஒரே வழி மறுவாழ்வு ஆர் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன பண்ணலான்னா அவங்கள பழையபடி நடக்க வைக்க முடியாது, ஆனால் அவங்கள வேலையை அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பழையபடி நார்மலாக கொண்டு வரலாம். ஸோ அதுதான் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஃபிசியோதெரப்பி, அதாவது எந்த பார்ட் நல்லா வேலை செய்யுதோ அதோட பலத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ கை மட்டும் நல்லா வேலை செய்யுதுன்னா கையில் தான் நம்ம வீல் சேரில் போக முடியும், கையில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். ரெண்டாவது ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு எப்படி கையை யூஸ் பண்ணுறது, இப்போ கையில் அடிபட்டு கை ஒழுங்காக வரலைன்னா எப்படி சாப்பிடலாம், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பல் விளக்குறது, சாப்பிட்றது, தலை சீவுறது, துணி போட்டுக்கிறது, இதுக்கு உண்டான எல்லா பயிற்சிகளும் பண்ணுறோம். ப்ளஸ் முக்கியமாக மனசளவில் சைக்கலாஜிக்கல் தெரப்பி கண்டிப்பாக தேவை, மோட்டிவேஷன் தேவை, அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தேவை. ஸோ அதெல்லாமும் பார்த்துக்கிறது தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு தான் இப்போ நம்முடைய ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்பும் நாங்கள் வந்திருக்கோம். இதில் இப்போ பார்ப்போம் இவங்களுடைய தேவைகள் என்ன, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம கேட்போம். அதுக்கேற்றபடி முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்கள். தேங்க்யூ. மூணு தான் டோட்டல் சுருக்கமாக சொல்லணும். உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளோதான். எல்லாருக்குமே உணவு, உடை, இருப்பிடத்தில் நமக்கு இருப்பிடம் இருந்து போதுமானது. உணவுக்கு அரிசி நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு. டோனர் அவர் ஒரு மென்டாலிட்டி தானம் பண்ணணும்னு வரும்போது இல்லைன்னா பசியாட்டணும் ஐடியா வரும்போது அரிசி தான் மைக்கில் இருக்கணும். இல்லை சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும், இல்லை அரிசி மூட கொடுத்துருக்கலாம். அப்புறம் எங்களுக்கான அந்த சமைக்கிற பழக்கிறதுக்கு காய்கறி இதெல்லாம் வேணும், என்ன வேணும், சோப்பு வேணும், நிறையா இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கிற எந்த இன்வெர்ட்டையும் 5 பைசா கூட வாங்குறது. நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அவங்களுக்கு மாதம் சோப்பு, பேஸ்ட், ப்ரெஸ்ஸு, சீப்பு, எந்த கண்ணாடி எல்லா கண்ணாடி முதல்ல அத்தனையுமே கொடுக்குறோம் ஃப்ரீயாக. ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு தேவையான சோப்பு பவுடர், தேங்காய்லேருந்து சகலம் கொடுக்குறோம். இப்படி பலசரக்கு எங்களுக்கு தேவை, க்ரோசரிஸு, அப்புறம் இந்த மாதிரி சோப் ஐட்டம். இல்லைன்னா நீங்கள் நாங்கள் இது அசைவ ஹோம் தான். அசைவம் சாப்பிடுவோம், சைவம் சிலதில் சைவம் மட்டும் வச்சுருப்போம். நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்துட்டான்னு சொல்லி கொஞ்சம் காசு கூட வாங்குவோம். ஒரு 7,000 8,000 ஏன்னா 60 பேர் இருக்காது, 60-65 பேர் சாப்பிடுவாங்க. அதனால ஒரு 8,000 ரூபா வரைக்கும் ஆகலாம். ஒரு கறி குழம்பு அப்படின்னா சிக்கன் ஒரு 1000 இப்படி வாங்கிட்டு அவர் தான் மசிப்போம்.
எரிச்சலில் தான் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் என்ன வேணாலும் செய்யும். போட்ட மோதல் போடுறது அதனால் வெளியில இருந்து வர சாப்பாடு அவங்களுக்கு இந்த ஆயிலை போட்டு வந்து அப்போ 10 தடவை போட்ட எண்ணெயில திருப்பி வடையை போட்டு வரும்போது சேராது. அவங்க பெரும்பாலும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த வயசுல இருந்து நாங்கள் ஊக்குவிக்கிறதெல்லாம் ரொம்ப வற்புறுத்தினாலும் மறக்கவும் முடியாது.